அடிமை வம்சம் வந்து குத்புதீன் ஐபக்கால நிறுவப்பட்டது. கோரி வந்து இந்தியாவுக்கு வந்தப்போ அவர் கூட வந்த அடிமைகள் ஒருத்தர் தான் இந்த குத்புதீன் ஐபக். முகமது கோரி வந்து தான் இறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, தான் இறந்து போயிட்டா தன்னுடைய அடிமையான குத்புதீன் ஐபக் தான் இந்தியாவில் இஸ்லாமிய வம்சத்தை நிறுவனம்னு சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரி குத்புதீன் ஐபக் தான் இந்தியாவில் இஸ்லாமிய வம்சத்தை நிறுவனாரு. இவருக்கு முன்னாடி வந்த முகமது பின் காசிம், முகமது கஜ்னி, முகமது கோரி எல்லாம் இந்தியாவில் சில பகுதியில் கைப்பற்றினாலும் கூட இவங்க 3 பேருமே இந்தியாவில் தன்னுடைய வம்சத்தை நிறுவல. குத்புதீன் ஐபக் வந்து லாகூரை தலைமையிடமா கொண்டு இந்தியாவை ஆட்சி செஞ்சாரு. இவர் வந்து இஸ்லாமிய அல்லாதோருக்கு ஜிஸ்யா வரி அப்படின்ற வரியை வந்து ஏற்படுத்தினாரு. இந்திர பிரசாத் அப்படின்ற பகுதியில ராணுவ தலைநகரம் ஒன்ன குத்புதீன் ஐபக் நிறுவனாரு. குத்புதீன் ஐபக் வந்து லட்சங்களை அள்ளித்தருவோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தன்கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு வந்து அள்ளித்தர கொடைவெல்லாம் இருந்திருக்காரு. இவரோட காலகட்டத்தில் 2 கட்டிடங்கள் வந்து கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. ஒன்னு வந்து குதுப்பினார். இந்த குதுப்பினார பக்தியார் கைக்கி அப்படின்றவங்களோட நினைவாக கட்ட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் குவா தூள் அப்படின்ற இஸ்லாமிய மசூதியை வந்து கட்ட ஆரம்பிச்சாரு. குத்புதீன் ஐபக்கோட மகன் பாத்தீங்கன்னா அரம்ஷா. குத்புதீன் ஐபக்கோட அடிமை தான் இல்துமிஷ். குத்புதீன் ஐபக் வந்து இல்துமிஷோட திறமையை பார்த்து தன்னோட மகளை வந்து அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. குத்புதீன் ஐபக் வந்து போலோ விளையாடிட்டு இருக்கும்போது குதிரையில இருந்து தவறி விழுந்து இறந்து போறாரு. இவருக்கு அப்புறமா ஆட்சி செஞ்சவர் தான் இல்துமிஷ். இவரை பத்திய செய்திகளை அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். டிஎன்யூஎஸ் சர்வே பிசி எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. 2025 பிசி எக்ஸாமுக்காக ஃபுல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க நாங்க கொடுக்குற அந்த லைன் பை லைன் பிடிஎஃப் இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க அட்டன் பண்ணா போதுமானது. எல்லாமே இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆயிடும். 6ல இருந்து 10 வரைக்கும் வரி எடுக்கப்பட்ட 30,000 பிளஸ் லைன் பை லைன் நோட்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதுல இருந்து படிக்க வச்சு டெஸ்ட் வைப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ், ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, பாலிட்டி, ஐஎன்எம், சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மேக்ஸ், சைக்காலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகும். மேக்ஸுக்கு வந்து பிடிஎஃப் மட்டும் இல்லாம ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டைம்ல எப்போ அட்டன் பண்ணிக்கலாம். டைம் லிமிட்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஃபுல் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்றவங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மொத்தமே சேர்த்து வெறும் 399 ரூபீஸ் மட்டும் தான். லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ தேவைப்படுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிசி எக்ஸாம் 30,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு டீடைல்ஸ் சொல்றோம்.